வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்டிலையே எளிமையான முறையில் ஒரு 1/4 மணி நேரத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்துட்டு நல்லா உருகி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வந்துட்டு நெய் வந்து உருகிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சிடணும். இந்த ஸ்வீட் வந்துட்டு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம சிம்மில் தாங்க வச்சுருக்கணும் அடுப்பை. 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு இதே போல் கைவிடாமல் கலந்து விடணுங்க. சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இதே போல் கைவிடாமல் கலந்து விடுங்க. நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். அந்த சுகரெல்லாம் நல்லா உருகி இதே போல் வருங்க. திருப்பி ஒரு 2 நிமிஷத்தில் திக்காக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சமாக திக்கானதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. கோகோனட் பவுடரும் சேர்த்ததுக்கப்புறமா இதே போல் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விடணும். பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே இந்தளவுக்கு வந்துட்டு திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்துட்டு கீழே இறக்கிடலாங்க. கீழே இறக்கிட்டு இதே போல் அந்த மாவை வந்துட்டு இழுத்து கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்துட்டு ஆறி போனாலும் நமக்கு வந்துட்டு சாஃப்டாகவே இருக்கும். ஒரு மாதிரி ஹார்டான பதத்துக்கு மாறாமல் சாஃப்டாகவே இருக்கும். இது வந்துட்டு நல்லா இப்போ கை பொறுக்கிற சூடு பதம் வந்துருச்சுங்க. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இப்போ கையில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு இது போல் வேணுங்கிற ஷேப்பில் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மாவு எடுத்துகிட்டு இது போல் கையில் வச்சு உருட்டிக்கங்க. உருட்டிட்டு லைட்டாக விரலை வச்சு இப்படி உடால் அழுத்தி விட்டால் நமக்கு வந்துட்டு பேடா ஷேப் வந்துட்டு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை நான் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட்டில் இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். ஜஸ்ட் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காண்டி மட்டும்தாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான கோகோனட் பேடா நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.